வாங்க கணித வரலாற்றுல ஒரு தங்கமான நாளை பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் 9 பார்க்க சாதாரண நாள் மாதிரி தான் தெரியும். ஆனா மேத்ஸ் ஹிஸ்டரியில இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு கேக்குறீங்களா? இதே ஒரு நாள்ல பல பெரிய அறிவாளிகள் நம்ம உலகத்தையே மாத்திட்டாங்க. வாங்க ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். பெரிய பெரிய டேம்லாம் எப்படி இவ்ளோ தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் ஏப்ரல் 9 1643ல மறைஞ்ச பெனடிக்டோ காஸ்டெல்லி கிட்ட தான் இருக்கு. அவரோட புத்தகம் தான் ஓடுற தண்ணிய அளக்குற அறிவியலை ஆரம்பிச்சு வச்சது. நம்ம டேம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதான். நாம பார்க்குற ஒவ்வொரு தண்ணி சொட்டும் ரகசியமா கணக்கு விதிகளை ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, இன்னும் ஏப்ரல் 9 தான். ஆனா இப்போ நாம 1869க்கு ஜம்ப் பண்றோம். வாங்க இவரை பார்க்கலாம். நீங்க விளையாடுற வீடியோ கேம்ஸ்ல 3D உலகங்கள், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் ஏப்ரல் 9 1869ல பிறந்த எலிகார்டன் தான். இவரோட கணக்கு கண்ணுக்கு தெரியாத உலகங்களையே டிசைன் பண்ணுச்சு. இன்னைக்கு 3D கிராஃபிக்ஸ், பிசிக்ஸ் எல்லாமே இவரோட வேலை தான். பிரபஞ்சத்தோட பேட்டர்ன்ஸை ஒரு புது மேத் மொழியில எழுதுனா எப்படி இருக்கும்? இதுதான் கார்டோனோட கேள்வி. அதே ஏப்ரல் 9 ஆனா 50 வருஷம் கழிச்சு வேற நாடு, ஆனா இன்னும் ஒரு பெரிய ஐடியா. வாங்க வர பார்க்கலாம். ஒரு கால்குலேட்டர் கணக்கு மட்டும்தான் போடும், ஆனா கம்ப்யூட்டர் எப்படி பாட்டு, கேம்ஸ், ஹோம்ஒர்க்னு எல்லாம் பண்ணுது? இந்த கேள்விக்கான பதிலும் ஏப்ரல் 9 1919ல பிறந்த ஜே பிரஸ்பர் எக்கர் கிட்ட தான் இருக்கு. அவரும் ஜான் மாக்லியும் சேர்ந்து ENIAC-ய கண்டுபிடிச்சாங்க. இதுதான் உலகத்தோட முதல் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மிஷினை ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சா அதோட எதிர்காலத்தையே மாத்தலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு இத்தாலியர், ஒரு பிரெஞ்சுக்காரர், ஒரு அமெரிக்கர், 3 பேரும் ஒரே தேதியால இணைக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் நம்ம பௌதீக உலகத்தை மாத்தினாரு, இன்னொருத்தர் நம்ம சிந்தனை உலகத்தை, மூணாவது ஆள் டிஜிட்டல் உலகத்தை. இந்த குழப்பத்துக்குள்ள என்ன பேட்டர்ன் இருக்குன்னு அவங்க தேடினாங்க. அதனால தான் நம்மகிட்ட இன்னைக்கு டேர்ம்ஸ், 3D கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சின்ன கேள்விக்கு உலகத்தையே மாத்திர சக்தி இருக்கு. சரி, நீங்க கேட்க போற அடுத்த கேள்வி